இந்த மே தினம் என்பது உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளிலும் அனைத்து தேசங்களிலும் இன மொழி பாகுபாடு பண்பாடு அனைத்தையும் கடந்து அனைத்து மக்களும் ஒற்றுமையோடு கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாக இந்த தொழிலாளர் தினம் மே 1 நடந்து கொண்டிருக்கிறது. இது 139வது மே தின விழாவை இந்த நாடு முழுவதும் மிக சிறப்பாக இந்திய தொழிற்சங்க மையமும் இடதுசாரி கட்சிகளும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய இடது சிந்தனை கொண்டவர்கள், மக்களுக்காக பாடுபடுபவர்கள், மக்களின் உரிமைகள் எங்கெல்லாம் பறிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சென்று போராடுகின்ற அத்தனை தொழிலாளர்களும் அத்தனை தலைவர்களும் இன்றைக்கு மே தின போராட்டத்தினை மே தின கொண்டாட்டத்தினை இன்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்திய தேசத்திலே பெற்றெடுத்த உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அந்த உரிமைகளை மீண்டும் பாதுகாத்து மேம்படுத்தி செல்வதற்குமான ஒரு உறுதியேற்பு தினமாக இந்த மே தினத்தை இந்திய தொழிற்சங்க மையம் பார்க்கிறது. மத்திய அரசாங்கம் தொழிலாளர்கள் இத்தனை ஆண்டு காலம் போராடி பெற்றெடுத்த 44 விதமான தொழிலாளர் நலச்சட்டங்களை 4 தொகுப்புகளுக்குள் உள்ளடக்கி அந்த தொழிலாளர்களுடைய உரிமைகளை, வேலை நேரத்தை அதிகப்படுத்துவது, குறைந்தபட்ச கூலி நிர்ணயத்தை என்பதை குறைப்பது போன்ற தொழிலாளர் விரோத அந்த செயல்பாடுகளில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருகிறது. அதனுடைய ஒரு முன்னோட்டமாக மத்திய அரசு குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்ப்பது போல 2-3 மாதங்களுக்கு முன்னால் இன்போசிஸினுடைய டைரக்டர் நாராயணமூர்த்தி அவர்களும் LNTனுடைய CEO சுப்பிரமணியம் அவர்களும் உழைக்கும் மக்களினுடைய அந்த வேலை நேரத்தை 70 மணி நேரமாக்க வேண்டும், 90 மணி நேரமாக்க வேண்டும் என்று இந்த நிறுவனங்களுடைய தலைவர்கள் சொல்லுவது என்பது இது அரசினுடைய குரலாக இந்த மத்திய அரசாங்கம் தொழிலாளர்கள் மனநிலையை வேவு பார்ப்பதற்கான ஒரு பேட்டியாகத்தான் அதை இந்திய தொழிற்சங்கம் பார்க்கிறது. எனவே மத்திய அரசாங்கம் உடனடியாக தொழிலாளர் நலச்சட்டங்களை திருத்தாமல் தொழிலாளர் நலச்சட்டங்களை பாதுகாப்பதற்கு முன்வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்திய தொழிற்சங்க மையம் இடதுசாரி கட்சிகளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய தொழிற்சங்கங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதற்கு ஒரு எச்சரிக்கை மணியாகத்தான் மே மாதம் 20ஆம் தேதி நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்திற்கு அறைகோல் விடுத்திருக்கிறார்கள். மத்திய அரசாங்கம் தொழிலாளர் நலச்சட்டங்களை பாதுகாப்பதற்கு இடையூறாக இல்லாமல் அவர்கள் பெற்றெடுத்த அந்த தொழிற்சங்க உரிமைகளை பாதுகாப்பதற்கு அனுமதிக்க வேண்டும், தொழிலாளர்கள் உரிமைகளை பாதுகாப்பதற்கு முன்வர வேண்டும் என்று இந்த மே தின நன்னாளில் இந்திய தொழிற்சங்க மையம் CPIM சார்பாக காரைக்கால் பகுதிக்குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.